equality, president. So first union executives. ஸோ யாரெல்லாம் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அடுத்து election of the president. இப்போ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கறது பாருங்க. ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ். எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் போத் the houses of parliament second elected members of legislative assemblies of state அடுத்து elected members of legislative assemblies of union territories. ஸோ எங்கெங்கெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கோ ஸோ அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் vote of a MLA. Value of vote of a MLA. ஸோ இது எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னா equal to total population of state. Total population of state divided by total number of elected members in the state legislative assembly into 1/1000. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க சில ஸ்டேட்ஸ்ல அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். சரியா? வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அ எம்எல்ஏ கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸ்டேட்ஸ் லைக் யூபி, மத்திய பிரதேஷ், ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஊர்ல வந்து வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏ அப்படிங்கிறது கம்மியா இருக்கும்.
ஏன்னா டு மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி பிட்வீன் ஆல் த ஸ்டேட்ஸ். இதுவே ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ், அப்ப அவங்களோட வேல்யூ ஆஃப் ஓட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அப்ப இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் vote of an member of parliament is equal to total value of votes of all MLAs of all states. அப்ப எல்லா ஸ்டேட்ஸுக்குமான வேல்யூஸை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை total number of elected members of parliament. சரியா? ஸோ அப்ப இங்க there is no differentiation as லோக்சபா ராஜ்யசபா அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா எம்பிக்கும் ஒரே நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் வரும். பிகாஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். சரியா? அப்ப there is no difference between லோக்சபா and ராஜ்யசபா எம்பிஸ். அப்ப இந்த கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ். எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு பிரசிடென்ட். எலெக்ஷன் dispute related to election of president is decided by Supreme Court. Supreme கோர்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு to decide the election dispute. சரியா? நெக்ஸ்ட் இதுல election of person. Election of person as president cannot be challenged. Cannot be challenged on the ground. On the ground that the electoral college was incomplete. Incomplete. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் டிஸ்பியூட்ல எலக்டோரல் காலேஜ் இன்கம்ப்ளீட்டா இருந்தது அப்படிங்கறத வந்து ஒரு டிஃபென்ஸா எடுத்து கேஸ் போட முடியாது. நெக்ஸ்ட் இஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் is declared void by the Supreme Court. சரியா? acts done by him or her before the date of such declaration. Before the date of such declaration are not invalidated.
ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்கள் எல்லாமே செல்லும் தான். ஸோ அப்போ இட் cannot be invalidated and continue to remain in force and continue to remain in force. சரியா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அண்ட் she should have completed 35 years of age. 35 years of age. Should be qualified for election as member of Lok Sabha. So, a citizen of India, 35 years of age, qualifications as for election as member of Lok Sabha, should not hold any office of it. சரியா, அப்ப இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குவாலிஃபிகேஷன்ஸ்ல. ஸோ இதை நல்லா பாத்துங்க. நெக்ஸ்ட் ஓத் ஆர் அஃபர்மேஷன். ஸோ ஓத் ஆர் அஃபர்மேஷன்ல அவரு இந்த வேலையெல்லாம் நான் கான்ஸ்டியூஷன் படி செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓத் எடுத்துப்பாரு. ஸோ அப்ப இந்த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு பிரசிடென்ட் யார் அட்மினிஸ்டர் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ இட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. If he is absent, senior most judge of Supreme Court. ஸோ இவங்க தான் இந்த ஓத் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் எனி பர்சன் acting as president or discharging the functions of president must, சரியா, undertake the oath or affirmation. ஸோ அது பண்ணிட்டு தான் அந்த வேலையை எப்பவுமே செய்யணும். கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து conditions of president's office. He should not be a member of either house of parliament or house of state legislature. அப்ப ஒரே பர்சன் வந்து 2 பதவி வச்சுக்க முடியாது. அது ஒரு கண்டிஷன். அப்ப he should not be either member of parliament or state legislature. ரெண்டுலயுமே மெம்பரா இருக்க முடியாது. He should not hold any office of profit. He is entitled without payment of rent the use of official residence, Rashtrapati Bhavan, entitled to such emoluments, allowance and privileges as may be determined by the parliament. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்ல. சரியா, he is entitled to such emoluments, allowances and privileges as may be determined by the parliament. சரியா, அவங்களுக்கான சேலரி என்னங்கிறதையும் பார்லிமெண்ட் டிட்டர்மைன் பண்ணும். His emoluments and allowance cannot be diminished during his term of office. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த 2 பாயிண்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ கண்டிஷன்ஸ்ல 4th பாயிண்ட் அண்ட் 5th பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதுலயே வந்து இந்த டாபிக் முடிஞ்சோம்னா அந்த சேலரி எல்லாம் கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்த பேராகிராஃப் இந்த டாபிக்ல லாஸ்ட் பேராகிராஃப் பாத்தீங்க அப்படின்னா, president is entitled to a number of privileges and immunities.
he or she enjoys personal immunity from legal liability for his or her official acts. அப்ப அபிஷியல் ஆக்ட்ஸுக்கும் நமக்கு இந்த இம்யூனிட்டி இருக்கு. அபிஷியல் ஆக்ட்ஸ், ஸோ இதுக்கும் இம்யூனிட்டி இருக்கு. அதே மாதிரி டூரிங் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் he is immune from any criminal proceedings. Criminal proceedings even in his personal act. So he cannot be arrested or imprisoned for in the criminal proceedings. However, after giving 2 months notice, civil proceedings can be instituted against him for his personal acts. அப்ப இங்க இது பண்ணவே முடியாது. சிவில் ப்ரொசீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 months நோட்டீஸ் கொடுத்துட்டு பண்ணலாம்.